இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம வேதனை அப்படிங்கிற தொடரை பார்த்துட்டு இருக்கோம். அதில் தினமும் ஒரு தலைப்பை குறித்து நம்ம தியானிச்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, உடல் ரீதியாக நமக்கு வரக்கூடிய நோயின் வேதனையிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம புதுசாக எதுவும் செய்ய தேவையில்லை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம தொடர்ச்சியாக செஞ்சாலே போதும். நோய் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு உடல் ரீதியான நோய் இருக்குது, மன ரீதியான நோய் இருக்குது, ஆவிக்குள்ளான வேதனையும் இருக்குது. உடல் ரீதியான வேதனை, மன ரீதியான வேதனைக்கு நம்ம டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், கவுன்சிலிங் பெறலாம். அதன் மூலமாக சரியாயிரும். நம்ம ஆண்டவர்கிட்டையும் ஜெபிக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய ஒரு வேதனை இருக்குது அப்படின்னா அதை தேவனால் மட்டுமே சரியாக்க முடியும். இதில் ரொம்பவே வேதனை அப்படின்னு சொல்ல போனால் நம்மளுடைய மன ரீதியான ஆவிக்குரிய வேதனை தான் ரொம்பவே அதிகம். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும். அதுவும் குறிப்பாக 3 முக்கியமான விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஜெபம், பைபிள் வாசித்தல், தேவ ஜனங்களோடு தொடர்ந்து பேசுவது. இந்த 3 காரியங்களையும் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாகவே உங்கள் உடல் ரீதியான வேதனை, மன ரீதியான வேதனை, குறிப்பாக அந்த ஆவிக்குரிய வேதனை உங்களை விட்டு நீங்கி போகும். இப்போ நம்ம ஷமா லாசரஸ் மற்றும் அவங்களுடைய பையன் சாம் லாசரஸ் அவங்களுடைய ஜீவனுள்ள சாட்சியை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். சாம் பிறந்ததுலேருந்தே நிறையா பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனாலும் ஷமாவுடைய குடும்பமே ஜெபத்தில் நம்பிக்கையாக இருந்து உறுதியாக ஜெபிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி அவங்க ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். நான் இயேசுவுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். ஏன்னா அவரு என்ன நல்லா வச்சிருக்காரு. நான் எப்பவும் சங்கீதம் 23 படிப்பேன். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாய்ச்சி அடையேன். இவ்வளவு சிறிய வயதில் இவ்வளவு ஆழமான நம்பிக்கை. இவர்தான் சாமுவேல் லாசரஸ். சாமுவேலை பற்றி அவருடைய தாயார் ஷமா லாசரஸிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். சாம் பிறந்தப்ப முழு குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. பல வருஷங்களுக்கு அப்புறம் குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்ததுனால என்னோட அப்பா, அம்மா, என்னோட மாமியார் வீட்டுல எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சிறிது நாட்களுக்கு பிறகு சாமுவேலின் உடல்நிலை மோசமானது. சாம்வேலுக்கு 1 மாசம் ஆனப்ப அவனுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வந்துச்சு. இதை காட்டுறதுக்காக தான் நாங்க டாக்டர் கிட்ட போனோம். அப்பதான் சாமுக்கு இதயத்துல பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்ப முழு குடும்பமும் உடைஞ்சு போச்சு. எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. எல்லாருக்குமே சூழ்நிலை ரொம்ப கவலையானதா ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்திற்கு தேவனுடைய உதவி மட்டுமே இருந்தது. முழு குடும்பமும் உட்காந்து ஜெபம் செஞ்சிட்டு இருந்தோம். அப்ப நாங்க ரொம்ப கவலையா இருந்தோம். ஜெபம் பண்றப்ப நிறைய நேரம் அழுகையும் கூட வந்துச்சு. சாமையும் கூட ஜெபத்துல இருக்க வச்சுப்போம். அவனையும் நடுவுல நல்லா ஜெபம் பண்ண சொல்லுவேன். அதோட நாங்க பைபிள் வாசிக்கிறப்ப நிறைய தடவை 23வது சங்கீதத்தை தான் படிப்போம். அந்த வசனங்கள்ல இருக்கிற வார்த்தைகளை படிக்கிறப்ப எங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் தைரியம் கிடைச்சது. சாமுவேலிற்கு ஜெய்ப்பூரில் இருக்கும் ஒரு பெரிய மருத்துவமனையில் பரிசோதனை செய்யப்பட்டது. டெஸ்ட்டுக்கு பிறகுதான் பிறந்ததுல இருந்தே சாமுக்கு ஒரு வாழ்வு இல்லாம இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. அதனால சுத்தமான ரத்தமும் கெட்ட ரத்தமும் கலந்து போய்கிட்டு இருந்தது. அப்புறம் சாமுக்கு 2 ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. முதல் ஆப்ரேஷன் 6 மாசத்துல இருந்து 7 மாசத்துக்குள்ள அவனுக்கு நடக்கும். 2வது ஆப்ரேஷன் 6 வயசுல இருந்து 7 வயசுக்குள்ள செய்யணும்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்றதுக்காக அவனை நாங்க அட்மிட் பண்ணோம். அவனுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. அவனோட பிளட் குரூப் A நெகட்டிவ்னு அப்பதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. A நெகட்டிவ் பிளட் குரூப் அங்க ஹாஸ்பிட்டல்ல இல்லவே இல்லை. நாங்க ஜெய்ப்பூர்ல இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலையும் பேசிட்டோம், கிடைக்கவே இல்லை. எப்படியோ ஒரு வழியாக நண்பர்கள் மூலமாக ரத்தத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் கூட ரத்த தானம் பண்றவங்க பத்தாம போயிட்டாங்க. நாங்க மறுபடியும் ஜெபம் செஞ்சப்ப அங்க எங்களுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்த ஒருத்தர் நாங்க பேசினதை கவனிச்சிட்டு இருந்தாரு. அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அவர் எங்க கிட்ட வந்து, நீங்க சம்மதிச்சா நான் உங்க மகனுக்கு ரத்தம் தருவேன்னு சொன்னாரு. அவரோட பிளட் குரூப் A நெகட்டிவ் தான். அந்த நபர் என்னோட மகனுக்கு ரத்தத்தை தானமா கொடுத்தாரு. அவர் யாரு, எங்க இருந்து வந்தாருன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இது எல்லாமே தேவன் செஞ்ச ஏற்பாடுதான். இப்படியாக சாமுவேலுக்கு நடந்த முதல் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்தது. ஆனா சாம ரொம்ப கவனமா பாத்துக்கணும், எல்லா நோய் தொற்றுல இருந்தும் பாதுகாப்பா வைக்கணும்னு டாக்டர் சொன்னாங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த நேரம் ரொம்பவே கஷ்டமான ஒரு நேரமா இருந்துச்சு.
அவனை ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப கவனமா பார்த்துக்க வேண்டியது இருந்துச்சு. அதாவது அவன் ரொம்ப அழக்கூடாது, அவனுக்கு சளி பிடிக்கக்கூடாது, அவனுக்கு இருமல் வரக்கூடாது, ஒவ்வொரு நோய் தொற்றுல இருந்து அவனை பாதுகாக்க வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கு மேல அவனை தொடர்ச்சியா ஸ்கூலுக்கு கூட எங்களால அனுப்ப முடியல. அதிகமா பாரமாயிடக்கூடாதுன்னு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குமே நாங்க கொஞ்சம் இடைவேளை விட வேண்டியதாயிருச்சு. அப்புறம் அவனுக்கு 7 வயசு வந்ததுக்கு அப்புறம் அவனை காமிக்கிறதுக்காக மறுபடியும் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். இப்ப இவனுக்கு 2வது சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் சொன்னாங்க. ஏன்னா அவன் அதிகமா எதையாவது செஞ்சானா ப்ளூவா மாறிடுவான். அவன் நகம் மூக்கு எல்லாமே ப்ளூவா மாறிடும். சாமுவேலினுடைய 2வது அறுவை சிகிச்சையில் நிறைய சிக்கல்கள் இருந்தது. 2வது ஆபரேஷன் அவனுக்கு 8 மணி நேரம் வரைக்கும் நடந்துச்சு. அவனுக்கு ஆபரேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அதுல சீஃப் சர்ஜனா இருந்த டாக்டர் அவனுக்கு பக்கத்திலேயே 24 மணி நேரமும் நைட்டும் பகலும் உட்காந்துருந்தாங்க. அவனை கவனிச்சிட்டு இருந்தப்ப அவங்க ஒரு விஷயத்த பார்த்தாங்க. 2வது ஆபரேஷனுக்கு அப்புறம் சேச்சுரேஷன் 97-98 வரைக்கும் போக வேண்டியது, அது போகவே இல்லை. அது 92-93 வந்து நின்னுடுச்சு. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. அவங்க அங்க இருந்த டாக்டரை கூப்பிட்டாங்க. டெஸ்ட்டுக்கு முன்னாடி பண்ணின எல்லா ரிப்போர்ட்ஸையும் அவர் அவங்க கிட்ட கேட்டாரு. அவங்க மறுபடியும் அந்த ரிப்போர்ட்ஸை படிச்சு பார்த்தாங்க. அப்ப சாமோட இதயத்துக்கு வெளியில இருந்த ஒரு நரம்பு ரொம்ப அழுத்தப்பட்டு சுருங்கி இருந்தது தெரிய வந்துச்சு. அப்ப அவங்க எங்க கிட்ட முதல்லயே இதை நாங்க பார்த்திருந்தா இந்த ஆபரேஷன் செஞ்சிருக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா சாமுக்கு இந்த ஆபரேஷன் நடக்கணும், அந்த ஆபரேஷன் வெற்றிகரமா நடக்கணும்னு பிதாவாகிய தேவனுக்கு விருப்பமா இருந்துச்சு. அப்ப அவர் எங்களுக்கு உதவி செஞ்சாரு, சாமுக்கும் உதவி செஞ்சாரு. ரொம்பவே கஷ்டமான நேரத்துல இருந்து எங்க முழு குடும்பத்தையும் வெளியே கொண்டு வந்தாரு. அவனுக்கு டெஸ்ட் எடுக்கிறப்பெல்லாம், அவனுக்கு ரிப்போர்ட் வர்றப்பெல்லாம், மேலும் ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகும் கூட நாங்க ஜெபம் செஞ்சோம். அவனுக்கு டெஸ்ட் நடக்கிறப்ப எல்லாம் நாங்க தேவனுக்கு நன்றி சொல்லிட்டே இருப்போம். துக்கமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் நன்றி சொல்லிட்டே இருப்போம். நன்றி ஷமா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. சாமு சந்திச்சதுலயும் ரொம்ப சந்தோஷம். அதுவும் குறிப்பா 23ஆம் சங்கீதம் அவர் சொன்னதை கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. தேவன் உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பாராக. ஷமாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா? அவங்களுக்கு எவ்வளவு சவால்கள் வந்த போதும் அவங்க குடும்பமே எப்படி அவங்க ஜெபத்தில் அவ்வளவு நம்பிக்கையாக உறுதியாக அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நாமளுமே அப்படி தான் இருக்கணும். நமக்கும் சவாலான கட்டங்கள் உண்டு. அந்த மாதிரி நேரத்தில் நம்முடைய ஜெபத்தில் நம்ம குடும்பமாக நம்பிக்கையாக இருக்கும்போது தேவன் நமக்கும் ஜெயத்தை தருகிறார். நமக்கு பைபிள் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதை இன்னைக்கு ஷமாவுடைய வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நமக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பைபிள் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்க தெரியுமா? 2 முக்கியமான விஷயங்களை நம்ம செய்யணுமா. 1, உதவி கேட்கணும். 2வது மன்னிப்பு கேட்கணும். யாரிடம் உதவி கேட்கணும், யாரிடம் மன்னிப்பு கேட்கணும், அதையும் நமக்கு வசனம் கற்றுக் கொடுக்குது. உங்களுக்காக நான் அந்த வசனங்களை வாசிக்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-16 வசனங்கள் வரை. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. வசனம் எவ்வளோ தெளிவாக சொல்லுது பார்த்தீங்களா? ஒருத்தன் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க அப்படின்னா சபையின் மூப்பர்களை, அதாவது சர்ச்சு பாஸ்டரையோ அல்லது மூத்தவர்கள் யாரையாவது நீங்கள் வீட்டுக்கு கூப்பிடணும், அவங்கள அழைத்து நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எண்ணெய் பூசுவது எண்ணெய் பூசி ஜெபிக்கணுங்கிறது ஒரு வழிமுறை தான். ஆனால் வல்லமை தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்குது. நம்ம ஜெபிக்கும் போது அந்த வல்லமை நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பாவம் செஞ்சுருக்க, அதாவது தெரிந்தோ தெரியாமலோ நம்ம ஏதாவது ஒரு பாவம் செஞ்சுருப்போம், அதனால் கூட நமக்கு நோய்வாய்ப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களுக்காக என்னை மன்னிச்சிடுங்க, என்னுடைய கல்லான அந்த இருதயத்தை நீங்கள் மென்மையாக மாற்றுங்க, என்னுடைய நோய் குணமாகட்டும் அப்படின்னு நீங்கள் ஆண்டவருக்குள்ளே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இப்படி நீங்கள் உதவி கேட்கணும். 2வது உதவியுடன் சேர்த்து மன்னிப்பையும் கேட்க வேண்டும். இந்த 2ஐயும் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய நோய் உங்களை விட்டு போகும், சுகமாகும், விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக மன ரீதியான வேதனை, ஆவிக்குரிய வேதனை எதுவாக இருந்தாலும் அவர் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபம் ரொம்ப அவசியம்.
ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பலாம், கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நமக்கு ஏதாவது ஒரு பெரிய நோய் வரும்போது அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு ஒரு பெரிய நோய் வரும்போது நம்ம அப்படியே சோர்ந்து போயிடுவோம், நமக்குள்ள நம்பிக்கை இருக்காது. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஜெபிக்கணும், தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அதையும் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம நோய்வாய்ப்படும் போது, நம்ம பலகீனமாக உணரும் போது நமக்குள்ள நிறைய சந்தேகங்கள் வர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட சந்தேகத்திற்கு பதிலளிக்கக்கூடிய பகுதி தான் ஏதேனும் சந்தேகம் பகுதி. இதில் நீங்கள் அனுப்பி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு வசனத்தின் மூலமாக நாங்கள் பதில் சொல்ல போகிறோம். வந்திருக்கக்கூடிய கேள்வியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இது நம்முடைய பார்வையாளர் தான் அனுப்பியிருக்காங்க. தாங்க முடியாத துன்பமாக இருக்கின்ற போது அதை எவ்வாறு நாம் கையாளலாம்? தாங்க முடியாத வேதனை, துன்பம் இருக்கும்போது அது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இதற்கு பைபிள் வசனங்கள் மூலமாகவே நான் பதில் தரலாம் அப்படின்னு விரும்புகிறேன். உங்களுக்காக பைபிள்லேருந்து அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்கள். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. இதில் நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய கவலை, கண்ணீர், வலி, மரணம், வேதனை எதுவுமே இருக்காது. பழையவுகள் எல்லாம் ஒழிந்து போயின அப்படிங்கிற வசனம் நமக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வசனமாக இருக்குது. அந்த நாளில் தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம உணர்வோம், அவர் நம்ம கூடவே இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த நாளை நீங்கள் நினச்சி பார்க்கும்போது இன்றைக்குள்ள அந்த வேதனை உங்களை விட்டு போயிடும். அந்த வேதனையை பார்க்கக்கூடிய பார்வை உங்களுக்கு மாறும். அந்த வல்லமையை உங்களால் அதை உணர முடியும். கண்டிப்பாக நம்முடைய தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நாளை தரப்போகிறார் அப்படின்னு வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதனால் நீங்கள் எப்போவுமே தினமும் வழக்கமாக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தேவ பிரசன்னத்தை நம்மளால் உணர முடியும். நீங்கள் தனியாக இல்லை, தேவன் உங்கள் கூட இருக்கார். அவர் எப்போவுமே நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டால் நீங்கள் மறக்காமல், தயங்காமல் எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு உங்க குடும்ப உறவுகள்ல மன அழுத்தம் நிறைய இருக்கா? இல்ல நோயோட பிடியில நீங்க இருக்கீங்களா? இல்ல உங்க குழந்தைகள் கஷ்டப்படுறாங்களா? இல்ல தனிமையில நீங்க இருக்கும்போது எல்லா தப்பும் உங்களோடதுதான்னு தோணுதா? இது எல்லாமே சேர்ந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பெருசா பாதிக்குதா? இந்த எல்லா விஷயத்துக்காகவும் நம்ம நிச்சயமா சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். இப்பவே நீங்க ஆல் இந்தியா பிரேயர் லைனுக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 99 10 40 10 10. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம உடல் ரீதியான நோய் வரும்போது அதனால் வரக்கூடிய வேதனையிலிருந்து நம்ம எப்படி
மீண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். வேதனைன்னு சொல்லும்போது நமக்கு உடல் ரீதியான வேதனை, மன ரீதியான வேதனை, ஆவிக்குரிய வேதனை அப்படி எல்லாமே நமக்கு இருக்குது, அதையும் பார்த்தோம். ஆனால் அவை எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறார், சுகத்தை தருகிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, நம்ம பைபிள் வசனங்கள் மூலமாக பார்க்கும்போது நம்ம உதவி கேட்கணும், சபை மூப்பர்களை அழைத்து நம்ம உதவி கேட்கணும், நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபித்து மன்னிப்பையும் கூடவே சேர்ந்து கேட்கணும், அதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். நோயில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் நம்ம இன்னைக்கு ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஜெபிக்க நீங்கள் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி கர்த்தாவே. இந்த நேரத்தில் யாரெல்லாம் இங்கே கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களை ஒரு விசை பாருங்கப்பா. அப்பா, நோயோடு இருக்கிறவங்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. அவங்களுக்கு நீங்கள் பலனை தாங்கப்பா. அப்பா, அந்த நோயிலிருந்து அவங்களுக்கு பரிபூரண சுகத்தை தாங்கப்பா. அந்த வேதனை அவங்கள விட்டு நீங்கி போகட்டும் கர்த்தாவே. அந்த பலவீனத்திலிருந்து அவங்கள நீங்கள் பரிபூர்ணமாக குணமாக்குங்க கர்த்தாவே. உடல் ரீதியான, மன ரீதியான, ஆவிக்குரிய ரீதியான வேதனை அவங்கள விட்டு நீங்கி போகட்டும் கர்த்தாவே. இதோ ஏதாவது செய்கின்ற பாவம் அதற்கு தடையாக இருந்தால் அந்த பாவத்தை நீங்கள் மன்னிங்க கர்த்தாவே. தகப்பனே, அது அவங்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொண்டு வரட்டும். உங்கள் கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உங்களுடைய பிரசன்னம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. காண்கிறவர் கண்களில் தயவை கட்டளிடுங்க சுவாமி. மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபம் கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். அவர் நிச்சயமாகவே நமக்கு சுகம் தருகிறவராகவே இருக்கிறார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்த கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏசாயா 40:31. கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்படி நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கும். நம்ம கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து நாம் எழும்புவோம். எப்படி பலவீனமாக இருந்தாலும் சரி, இந்த நேரம் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நேரம். அவருடைய நேரத்திற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். எப்படி நீங்கள் நோயின் பிடியில் இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் சரி, அவருடைய நேரத்திற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவருடைய நேரம் வரும்போது ஒரு புது பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு ஆராதனை பாடல். ना देखूं कुछ भी मुसीबतों में, आशा मेरे जीवन के हर पल में। ना देखूं कुछ भी मुसीबतों में, आशा मेरे जीवन के हर पल में। कैसा अनोखा प्यार तेरा, साथ ना छोड़े तू मेरा। कैसा अनोखा प्यार तेरा, साथ ना छोड़े तू मेरा। यीशु तू ही योग्य है सारे आदर और महिमा के। हाथ उठा के मैं कहूँ, प्रभु तू ही योग्य है सारे आदर और महिमा के। हाथ उठा के मैं कहूँ।
चरणों में मैं बैठा रहूं, तेरी बातें मैं सुनता रहूं, यीशु तेरे पीछे मैं चलना चाहूं। तेरे चरणों में मैं बैठा रहूं, तेरी बातें मैं सुनता रहूं, यीशु तेरे पीछे मैं चलना चाहूं। तेरी ही तरह मैं बनना चाहूं, तेरे ही हाथों में रहना चाहूं। तेरी ही तरह मैं बनना चाहूं, तेरे ही हाथों में रहना चाहूं। यीशु तू ही योग्य है सारे आदर और महिमा के, हाथ उठा के मैं कहूँ प्रभु तू ही योग्य है सारे आदर और महिमा के, हाथ उठा के मैं कहूँ यीशु तू ही योग्य है सारे आदर। இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you. कैसा अनोखा प्यार तेरा, साथ ना छोड़े तू मेरा।